வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளைனாக கோல்டு வித் ஒயிட் காம்பினேஷன்லேயே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எல்லா சாரீக்குமே வியர் பண்ண முடியும் இந்த மெரூன் கலர் ப்ளவுஸுன்றதால. ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், இது கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போட்டுகிட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயும் ஜரி த்ரெட்டு பிரியாமல் இருக்கும். இப்போ நான் எப்படி நெருக்கமாக கொடுக்கணும் இதே போல் கொடுத்துக்கலாம். இதே போல் தான் கொடுக்க போகிறோம். ஜரி த்ரெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கோல்டு கலர் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுகிட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் இப்போ 2 சுகர் பீட்ஸாக கொடுத்துக்கலாம். பக்கத்தில் நம்ம கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துட்டு வந்தால் தான் அந்த ஒர்க் பார்க்க நல்லாயிருக்கும். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் பீட்ஸ் 1 லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நான். எந்த அளவுக்கு சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கொடுத்துக்கலாம். நல்லா ஸ்லாண்டிங்காகவே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் லைன் கொடுக்கும்போது இங்கே 5 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே கீழே டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கீழே இப்படி இறங்க போகிறோம். இறங்க ஒரு ஸ்ட்ரைட்டாக இப்படி வரணுன்றதுக்காக இந்த பீட்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் இல்லையா, இந்த ஷேப் நமக்கு தேவை. இங்கே எவ்வளோ ஷார்ப்பாக வந்திருக்கு பாருங்கள், இது போல் வரணும். அதுக்காக நான் இந்த பீட்ஸுக்கு கீழே இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம இப்படி டர்ன் பண்ணும்போது அந்த ஷார்ப்னஸ் நமக்கு வரும். இப்போ இதுக்கு கீழே கொடுத்துட்டோம் இல்லையா, இங்கே எக்ஸ்ட்ராவாக டர்ன் பண்ணும்போது இங்கே பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இப்படி கொடுக்கும்போது அந்த ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மெயின்டைன் ஆகும் இதுக்கும். இப்போ இங்கேயும் 5 பீட்ஸ் கொடுத்துட்டு கீழே இறங்கும்போது 4 பீட்ஸ் அதே போல் கொடுத்துட்டு வந்தால் ஈவனாக இருக்கும் சைஸ் பார்க்க. நம்ம பென்சில் எடுத்து மார்க் பண்ணணும் அந்த அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் இது போல் வரல அப்படின்னா, ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு வரலன்னா லைட்டாக இது போல் பென்சில் மார்க்கர் இருக்கும், நீங்கள் அளவு வச்சு கூட இது போல் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது போல் மார்க் பண்ணிவிட்டு கூட இதுக்கு மேலேயே ஒர்க் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஈவனாக கரெக்டாக வரும். இது பார்த்திங்கன்னா எரேசர் வச்சு க்ளீன் பண்ணாலும் நல்லா க்ளீன் ஆகும். இது கட் ஃப்ரீ இன்விசிபிள் பென்சில், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பென்சில் எரேசர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், மெலிசாகவும் வரும். யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் லாங் சைஸ் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன், சுகர் பீட்ஸு, சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டு கலரே தான். மெரூன் கலரில் நம்ம கோல்டு கலரே கொடுக்கும்போது நல்லா எடுத்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்தே எடுத்துக்கிறேன். லாங் சைஸ் இது கட் பீட்ஸு சீக்வன்ஸ்லாம் போடுறதால நம்ம ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நாட்டு தான் போட்டாகணும். இப்போ கீழே போடும்போது அந்த நாட்டு தெரியாது. அந்த சைஸ் ஈவனாக அந்த இடத்துல லைனாக கொடுக்கும்போது இங்கேருந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப கிட்ட கொடுக்காம இந்த பீட்ஸுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நம்ம கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இங்கே நாட் போட்டுட்டோம். இது சிம்பிள் ஒர்க்கு தான், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் மெரூன் கலர் த்ரெட்டே தான் எடுத்திருக்கேன், சேம் கலர் தான். 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி த்ரெட்டை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகும். நான் 2 டைம்ஸ் சுற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சீக்வென்ஸ் கொடுத்துக்கலாம்.
லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 டைம் தான் சுற்றுறேன். கரெக்டாக இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு சீக்வன்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். இது நீடில் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். லைட்டாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போயிடும். பேக் சைடில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். பார்க்க யூனிக்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்ம பீட்ஸும் இந்த சில்க் த்ரெட் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சீக்வன்ஸ் இது கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக வரும். இங்கே கட் பீட்ஸ் கொடுத்து சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கீழே சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.